எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. இந்த ஒரு வீடியோல விர்ச்சுவல் வாரியர்ஸா மாறித்தான் பாப்போமே அப்படின்னு மாறி இருக்கிறேனுங்க. அதனாலதான் இந்த செட்டப்புங்க. மாறினா என்ன ஆகும் அப்படிங்கறத பாக்கலாம். மே 4ஆம் தேதி அன்னைக்கு பிறந்த நாளுங்க. அன்னைக்கு பூராங்க அண்ணனுக்கு அண்ணன் நாளு தானுங்க. அக்னி நட்சத்திரம் வேற பிறகுதுன்னு சொல்றாங்கங்க. அண்ணனுக்கு எதுக்கு அக்னி நட்சத்திரம்? அண்ணன் ராசிக்கு மழையா பெய்யும் பாருங்க. இன்னைக்கு பேசிட்டேனுங்க, வர்ண பகவான் கிட்ட பேசிட்டேன். நேத்துதான் போன் பண்ணி பேசினேன். 4ஆம் தேதி கரெக்டா டானு மழையை அனுப்பி விட்டுறணும்னு. நம்ப மாட்டீங்கல்ல? நான் வேணா பேசி காட்டுட்டுங்களா? 000 எத்தனை ஜீரோ வேணா நீங்க போட்டுக்கலாம். மொத்தத்துல 0 தான். வாங்க பகவானே, வர்ண பகவானே, 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம், சூரியன் சுள்ளுன்னு அடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் தெரியாது. 4ஆம் தேதி அன்னைக்கு பிறந்த நாள். வானத்துல இருந்து மழை, பூமழையா பெய்யணும். வானத்துல இருந்து பூமழை அன்னைக்கு அண்ணனுக்கு வாழ்த்து மழை அள்ளிக்கும். காலையில 8 மணிக்கு சொல்லிருவாங்க, விசைக்கு 300 அப்படின்னு. அதனால தமிழ்நாட்டிலே இனி நாங்க தான். இனி வர்ண பகவானே வரணும்னா அங்க கிட்ட கேட்டுக்கிட்டுதான் வரணும். உங்க இஷ்டத்துக்கெல்லாம் வர முடியாது. நாங்க வானா வரணும், போனா போயிடணும். இனி வர்தா புயல் வர மாதிரி இருந்தா கூட எங்க கிட்ட கேட்காம உள்ள நாளை முடியாது. சுனாமியே வர மாதிரி இருந்தா கூட மெரினா பீச் பாடோட நின்னுடணும். இனிமே இந்த பேய் மலை பெஞ்சு அடமலை பெஞ்சு ரோட்ல தண்ணி நிக்கிற தேங்குற வேலையெல்லாம் இருக்க கூடாது. அளவா பேஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும். வேணா 5 நாள் சேர்த்து லைட்டா பேஞ்சிட்டு போய்க்கோங்க. என்ன வர்ணா வைக்கட்டா? இனி தமிழ்நாட்டுல நாங்கதான் வைக்கட்டா? வேலை கிடக்குது. IAS ஆபீசர்லாம் வந்து கியூல நிக்கிறாங்க பனையூர்ல. நேத்து போய் அண்ணனை பாக்கலாம் அப்படின்னு போய்கிட்டு இருந்தோம்ல, பழக்கம் போல நிக்கிற கியூ இல்லைங்க. பூரா சைரன் வச்ச வண்டி. என்னடா அண்ணனுக்கு சைரன் வச்ச வண்டி இப்பவே கொண்டு வந்து நிப்பாட்டினீங்கன்னு கேட்டா, மே 4க்கு இப்பவே இடம் பிடிக்கிறாங்களாமா. தலைமை செயலாளர் வண்டிதான் கடைசியா வந்து சேர்ந்துருக்குது லேட்டா. அப்புறம் முதல்ல வந்தாருலங்க, அவருதான் தலைமை செயலாளருங்க. இப்படியாக நாங்க எடுத்ததெல்லாம் சோக்கராவே வந்தா நாங்க தான் என்ன பண்ண முடியும்? சரி, இப்ப எதுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ்ங்கிற பேர்ல இந்த வேஷத்தை போட்டிருக்கிற அப்படின்னு கேக்குறீங்களா? விஷயத்துக்கு வரேன் கேளுங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ்ல இருந்து சோசிக்காரனுக்கு வந்துட்டேனுங்க. அத பத்தி கொஞ்சம் பேசிக்கிறேன். மே 4 குரு 8வது இடத்துல இருந்து எங்க இருந்து எதுக்காக எட்டி பாக்குறாருன்னு தெரியல, ஆனா வந்துருவாருங்க. ஏனுங்க, நான் ஜோசிக்காரன் பார்த்து கண்ணை முழிச்சுதான் 10 இஸ்பேட் எடுக்கிறேனுங்க. இப்ப நான் எடுக்கிறது இஸ்பேடு, அதாவது 10 இஸ்பேடா வந்துச்சுன்னா படக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிருங்க, அண்ணன் தான் சிஎம் வாருங்க. கரெக்டுங்களா? அது ஒருத்தர் இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது, ஆனா நம்புங்க. வேற என்ன பண்றது? இருங்க, பக்கத்துலதானே பாக்கணும். பாத்துக்கோங்க. பாத்துட்டீங்கல்ல, அடுத்து வேலைக்கு போவோம். கட்டமே போய் சொன்னாலும் இந்த கட்டு போய் சொல்லாதுங்க. ஏன்னா இந்த கட்டுல வர 10 படக்குன்னு எல்லாத்தையும் சொல்லி போடும். மறுபடியும் உங்களுக்கு அந்த டவுட் வருது இல்ல, நான் என்னத்துக்கு ஜோசிக்கார வேஷம் போட்டேன்னு? நாள் குறிக்கிறதுக்கு இடம் குறிக்கிறதுக்கு ஆளுக்கு நம்ம கிட்ட வந்து கேட்டு போறாங்க. மே 4 எலெக்ஷன் ரிசல்ட்டுங்க. மே 6ல பண்ணா கரெக்டா இருக்குமா? மே 6 அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு? மாயாறுங்கிற ஒரு இடம் இருக்குங்க. தெப்பக்காட்டுலதான் மாயாறு ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த இடம் தான் சரியான இடம். ஆணையெல்லாம் குளிக்கிற இடம் அந்த இடமா? அண்ணன் போய் அங்க குளிச்சாருன்னா ஐஸ்வர்யம் எல்லாம் அண்ணனை தேடி வந்துருமா? அதனால இந்த பதவியேற்பு விழாவை மாயாறுல வச்சிருங்க. ஆனா ஒரு சிக்கல் இருக்கு. இந்த 8 கோடி பேத்துக்கு மாயாரத்துல இடம் பத்தாது. 8 கோடி பேருக்கு தகுந்த மாதிரி இடம் எங்க இருக்கு? ஒண்ணு பண்ணலாமா? மெரினா நல்ல இடம் தாங்க. ஆனா 5 லட்சத்துக்கு மேல உள்ள உட்கார வைக்க முடியாது. ஆணுக்கு ஆண் இடையாளர் ஒருத்தரு, பெண்ணுக்கு பெண் இடையாளர் ஒருத்தரு, அப்புறம் ஆணுக்கு ஆண் கண்டக்டரு, பெண்ணுக்கு பெண் கண்டக்டரு, ஆண் டிரைவர் தனியா, பெண் டிரைவர் தனியா, ஸ்க்ரூ டிரைவர் தனியா. இப்படி ஒரே இடத்துல ஆண் பெண் ரெண்டா வந்தாங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டுல சிஎம்ஏ 2 பேருங்க. ஆணுக்கு அண்ணன், பெண்ணுக்கு அண்ணி. புரியல? ஆண் சிஎம் அண்ணன், பெண் சிஎம் அண்ணிங்க. அந்த அன்னிக்குதான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ஆசை இருந்திருக்கு எனக்கு சிஎம் ஆகணும்னு. அப்ப மெரினாவும் பத்தாது. அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற ஒட்டுமொத்த பாப்புலேஷனும் வந்து கலந்துக்கிற மாதிரி வானத்துல வச்சுக்கலாம். அந்த இடத்துல ஸ்டேஜ போடுற, அங்க அண்ணனுக்கு பதவி ஏற்க வைக்கிறோம். அங்க இருந்து லைவ் எடுத்து தமிழ்நாடு ஃபுல்லா டிஸ்பிளே பிளே பண்றோம். பசங்க, இனிமே நீங்க ஹெல்மெட் போட வேண்டியது இல்ல, 3 4 5 வரையும் போலாம். நான் எதுக்கு இதை பேசுறேன்னு கேக்குறீங்களா?
என்கிட்ட 4 இடமும் குறிச்சு கொடுக்க சொன்னாங்க. அடுத்துதான் முக்கியமான வாரியர்ஸ்க்கு போறோம். இவங்க அடித்தடைப்படை வாரியர்ஸ். இவங்களுக்கு 5ஆம் தேதி ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஜீவா, கோட்டீஸ்வரன், நக்கீரன், அவங்க இவங்க 5ஆம் தேதி இவங்க கிட்ட எல்லாம் போய் இவங்கள பேசுற விதத்துல பேசி 6ஆம் தேதி டிபேட்டுக்கு அவங்களை உட்கார வச்சு இனி தமிழ்நாடு அரசுன்னு இல்ல விஜய் நாடு அரசு விஜயித்து விட்டதுன்னு அவங்கள பேச வைக்கிறோம். தமிழ்நாட்டுக்கே பேரை மாத்துறோம். தமிழ்நாடு வெற்றி கழகம் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கே பேரை மாத்த போறோம். இனி தமிழ்நாட்டினுடைய அரசு சிம்பிள் விசில் தான். இனி எந்த கார்லயும் சைரன்லாம் இருக்காது, விசில் தான் இருக்கும். ஆம்புலன்ஸ் இனிமேல் எப்படி தெரியுமா சவுண்ட் விடணும்? இது ஆம்புலன்ஸோட சவுண்ட். IAS வண்டிக்கு ஒரு சவுண்ட் இருக்கு. சிஎமோட சைரன் அது வேறங்க. அதெல்லாம் நமக்கு வரவே வராதுங்க. அதெல்லாம் ஒரிஜினல் விஸ்டுவர் வாரியர்ஸ் பண்ணிக்குவாங்க. இப்படி தமிழ்நாட்டையே மாற்றத்துக்கு கொண்டு வர போறோம். இனி யாரும் மாணவர்கள் மட்டும் இல்ல, மாண்புமிகு மாணவர்கள் இனி யாரும் படிக்க வேண்டியதே கிடையாது. நடிச்சா மட்டும் போதும். பிள்ளைங்களுக்கு கூட சமையல்ல விஷத்தை வைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்க போறோம். சரி சரி சரி, ரசம் ரசம் ரசம். ஆனா விஷம்தான் விஷம். ஏன்னா 5.17 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. தாவேகாக்கு 5.16 கோடி பேர் தான் ஓட்டு விழுந்திருக்கு. மிச்சம் 1 லட்சம் பேர் எங்க போயிட்டாங்க? அந்த 1 லட்சம் பேத்துக்கு தேடி தேடி ரசம் வைக்க போறோம். அண்ணன் பதவி ஏத்த உடனே ஓட்டு பெட்டி ஓபன் பண்ண போறோம். ஒவ்வொரு பேப்பரா எடுத்து பார்க்க போறோம். யாரெல்லாம் உதய சூரியனுக்கோ இரட்டை இலைக்கோ போட்டிருக்காங்களோ அவங்களையெல்லாம் தேடி 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 உங்க விஜய் உயிர் எடுக்க வரட்டா. இந்த பேசிட்டு இருக்கிற பிள்ளை இருக்குல்ல, பேசிட்டு இருக்கிற பிள்ளை அதுவும் கொஞ்சம் ஓவராதான் பேசிட்டு இருக்குது. இதுக்கும் ரசம் ரெடியா தான் இருக்குது. இனிமே நாங்க படிக்கவெல்லாம் மாட்டோம், ஆனா பாஸ் ஆயிருவோம். இனி எங்க ஆட்சியில எல்லாமே மேல இருந்துதான் வரும், எதுவும் கீழே இருந்து வராது. எங்க அண்ணனை பத்தி எல்லாம் என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? பேசவே முடியலீங்க, பயங்கர டார்ச்சரா இருக்குல்ல. எனவே பேசுவோம். பேச ஆரம்பிக்கும் போது அந்த திராவிட அரசியல் வந்ததுன்னா அப்படியே ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும். விர்ச்சுவல் வாரியர்ஸ் திட்டுற கண்டென்ட் எடுத்தா கூட 1 மணி நேரம் திட்டலாம், அவ்வளவு கண்டென்ட் அவங்க கிட்ட இருக்கு. ஆனா இவங்கள மாதிரி பேசுறதுக்கு 8 நிமிஷம் இழுக்கிறதுக்கே பாடுபட வேண்டியதா இருக்கு. என்னடா பேசுறது, உருப்படியா யாருமே ஒண்ணுமே பேசலையே. அப்ப கடந்த 2 வருஷமா ஏதோ ஒரு 4 வார்த்தையை வச்சு வண்டி ஓட்டிக்கிட்டீங்க. எப்படிடா எப்படி விர்ச்சுவல் வாரியர்ஸ் எப்படி இருக்க முடியுது? பாக்குறவனை எல்லாம் அடிக்கணும், பேசுறவனை எல்லாம் திட்டணும், அண்ணனை பார்க்க வந்தவனே போட்டு மிதிக்கணும், அவனை கொல்லணும். நமக்கு காலுக்கடியில செத்து கிடக்குறவனை பத்தி கூட கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம ஆட்டணும் கைய அண்ணனுக்கு. இப்படிப்பட்ட மனுஷ ஜென்மங்கள்லாம் இருக்கீங்களாடா? இருக்கிறீங்களே. சரி, இந்த டோல்கேட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? அது டோல்கேட்டா இல்ல அது விஜிகேட்டா? ஆனா ஒண்ணு மட்டும் உண்மைடா, உங்கள மாதிரி பேசணும்னு நினைக்கிறதே கிறுக்கு பிடிக்குது. ஆனா எப்படித்தானோ இத்தனை பேர் பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த வேண்டுதல் மேலயோ இல்ல வேற எது மேலயுமே நமக்கு நம்பிக்கை எல்லாம் கிடையாதுங்க. ஆனா இப்ப என்ன தெரியுமா தோணுது? இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி எதுகிட்டயாவது போய் வேண்டி இந்த 4ஆம் தேதி நாளைக்கே வந்தா பரவாயில்லன்னு தோணுது. நாளையோட பிரச்சனை முடிஞ்சு போயிரும்ல. அவன் வேலையை பார்க்க போயிருவான், அண்ணனும் படத்துல நடிக்க போயிருவாரு, அண்ணியும் நடிக்க போயிருவாங்க. இவனுங்க வழக்கம் போல வேலையை பார்க்க ஆரம்பிச்சு பசிக்கும்ல. இவனுங்க சோசியல் மீடியால இருந்து வெளியே எப்ப ஒழுங்கா பேச போறானுங்க அப்படிங்கிறதுதான் இப்ப $1 மில்லியன் கேள்வியா இருக்கு. 4ஆம் தேதியே நாளைக்கே வந்துரு, தாங்க முடியல. இப்ப விஜய் வெற்றி பயணத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாரு. நேத்து திருச்செந்தூர், இன்னைக்கு ஸ்ரீரடி, அங்க இருந்து திருப்பி நாளைக்கு சிம்லா போவாரு, திருப்பி அங்க இருந்து திருப்பி உத்தரகாண்ட் போவாரு. இதுக்கு இடையில சொந்த மதமான வேளாங்கண்ணிக்கு ஒரு தடவை போயிட்டு வர வேண்டியது இருக்குது. எப்பா, இந்த 4ஆம் தேதிக்குள்ள நியூஸ் பார்த்து நம்ம பொழப்பு நாய் பொழப்பாயிரும் போல தெரியுது. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மைடா, உங்களோட செல்லுலாய்டு உலகத்துக்குள்ள யாருமே வர முடியாது. உங்களை யாரும் அசைச்சுக்க முடியாது. ஹாரி பாட்டர் எல்லாம் ஒரு படமே, உங்க விர்ச்சுவல் வாரியர்ஸோட படமே 100 படத்தை எடுத்துட்டு போலாம். இந்த பேய் படத்தை எல்லாம் தனியா எடுக்க வேண்டாங்க. இனி விர்ச்சுவல் வாரியர்ஸோட கதைகள் தான் பேய் கதைகள். ஜோம்பிஸ வச்சு ஏற்கனவே கஷ்டப்பட்டு படம் எடுத்துட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா லைவா எடுத்திருந்திருக்கலாம், செலவே இல்லாம. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கு மேல என்னால
பேச முடியலைங்க. எப்ப பார்த்தாலும் பேசுவோம் பேசுவோம் சொன்னேன். இப்ப என்னால பேச முடியலன்னு வீடியோவை கட் பண்றேங்க. நன்றி, வணக்கம்.